வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான சிக்கன் குழம்பு செய்யலாம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீக்ஷில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே ஒரு 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, கூடவே நம்ம சிக்கனை ஒரு 1/2 kg சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா சிக்கன் உப்பு நல்லா பிடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூனோட மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் போல நல்லா வேகட்டும். அதுக்கடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணலான்னாக்கா, ஒரு முழு பூண்டு, ஒரு 2-3 வெங்காயம், 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுக்கணும். அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள்லாம் வச்சுருக்கேன். தக்காளி இருக்குது, எல்லாம் சொன்னால் அத்தனையும் இருக்குது இதில். இப்போ அடுத்து நம்ம இது கொஞ்சம் எல்லாம் வதக்கி விட்டுக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டரிக்க வதக்கிட்டோம்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த சிக்கன் கறி கீ ரைஸ் கூட, தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்து கூட அமக்கலமாக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் காரத்தை கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு அத்தனையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சின்ட்டுருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூனோட மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே இனி கொஞ்சம் நல்லா காரமாகவே இருக்கும். அது ஒரு டேஸ்டி மிளகுத்தூள் போட்டால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டுமா போதுமானது. அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாசாதத்துக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அண்ட் டேஸ்டி இது சிக்கன் தான். நான் செய்கிறதுலேயே ரொம்ப பிடிச்சது. எங்கள் பாப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம வீட்டில் சிக்கன் கறி பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் ருசி. தயவுசெய்து நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுவோம். உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ தூரம் எங்கனால தான் நான் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. கிரேட் ஹெல்ப். பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்னமா இருக்குது பாருங்கள். வீடே கமன் வாசனை அடிக்கிறது. அதில் போட்டிருக்க மசாலா, அந்த ஸ்பைசஸ்ஸு, கரம் மசாலாலாம் டேஸ்ட்டெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொதிச்சோம்னாக்கா இன்னவே நல்லா இருக்கும். இன்னும் நல்லாவே இருக்கும். தயவுசெய்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் மாற்றம் வேணும்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். வேறு வீடியோஸ் போடணுன்னா சொல்லுங்கள். நான் அது தான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போட நானும் நிறைய வெரைட்டி பண்ண விரும்பியிருக்கேன். எனக்கு பிடிச்ச அத்தனை சிக்கன் ஆகட்டும், மட்டன், எந்த குக்கிங்கும் போடுறேன். அதே போல் சாமிங்களும் போட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்குதுன்னு தோணுது எல்லாமே நான் இந்த சேனலில் போடுறேன். பர்டிகுலராக குக்கிங்ன்ட்டு இல்லைங்க, எல்லாமே நான் இதில் போடுறேன். நான் எல்லா சாமிங்களும் போடுறேன். குழந்தை சுது போடுறேன், மேரி மாதாத் போடுறேன். அதே போல் எல்லா நம்ம இந்து சாமிங்களும் போடுறேன். எல்லா சாமியும் போடுறேன். ராம் ஆர் ரஹீம் எல்லாமே ஒன்று தான் என்னோட நினைப்பில் மனசில். ஸோ எல்லா சாமியும் போடுறேன். அதே போல் என் மனசுக்கு எல்லாம் இதுதான் பிடிக்குதோ அதெல்லாம் போடுறேன். பாருங்கள், சுவையான டெலிஷியஸான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செய்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.